வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பதில் சொல்ல இருக்கார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்றைய கமாடிட்டி சந்தை நிலவரம் எப்படி இருந்தது? இந்த வாரம் முழுக்க கோல்டோட தொடர்ந்து வீழ்ச்சி அடைய காரணம் என்ன சார்? இது பற்றி சொல்லுங்க. நேற்றைய தினம் மார்க்கெட் பார்த்தோம்னாக்க ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் டில்ட் இருந்தது. மெயினா காரணம் பார்த்தோம்னாக்க டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் 2.2% யூஎஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தான் ஒரு முக்கிய காரணம். ஸோ அதுல பார்க்கும் பொழுது கோல்டு ஒரு ஸ்லம்ப் வந்திருக்கு. அதே சமயத்துல சில்வர்ல பெரிய வீழ்ச்சி இல்லாட்டாலும் பையிங் இல்ல. ஸோ இருந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ் ஒரு மாதிரி ஸ்கொயர் அப் பண்ணிட்டு அதுலயும் பெரிய லெவல்ல இல்ல. பட் ஓவராலா பாத்தீங்கன்னாக்க கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த வீக்னஸ் தொடருமா அப்படிங்கறத நம்ம நிறைய பேரோமீட்டர்ஸ்ல பார்க்கணும். அதுல மெயினா பார்க்க வேண்டியது வர வாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம லோக்கலா ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது டெசிஷன் சேஞ்சஸ் இருக்குமா, அப்படியே இருக்க போறதா அப்படின்ட்டு. அதை தவிர யூஎஸ்ல வரக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் டேட்டா, ஹோம் சேல்ஸ் டேட்டா இதெல்லாமும் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நிஷா. ஹலோ, சொல்லுங்க நிஷா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். சொல்லுங்க. இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்னா இத யார் நடத்துறாங்க? ஓகே, இன்டர்நேஷனல் மார்க்கெட்னாக்க இதுல எல்லா கண்ட்ரிலையும் தனித்தனியா ரெகுலேட்டர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னாக்க சிகாகோ மெர்கண்டைல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ அதுதான் ரொம்ப பழைய எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம். சோ இதை அமெரிக்கனுடைய கவர்மெண்ட் அவங்க பண்றாங்க. இப்ப இந்தியால எடுத்தீங்கன்னாக்க ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் எஃப்எம்சி அப்படிங்கிறவங்க எடுத்து கவர்மெண்டினுடைய இதுலதான் நடத்துறாங்க. எல்லாமே ரெகுலேட்டட் பை த கவர்மெண்ட். பட் ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அவங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே ரெகுலேட்டட் ஒன். சோ அந்த அன்ரெகுலேட்டடா இருக்கிறதுல தான் போய் மாட்டக்கூடாது. ரெகுலேட்டட் ஒன்ல பண்ணும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய பணம் பத்திரமா இருக்கும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தனசேகர். வணக்கம் மேடம். சொல்லுங்க தனசேகர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. லெட்டோட லெவல் வேணும், கோல்டோட லெவல் வேணும். ஓகே, லெட் அண்ட் கோல்டோட லெவல் கேக்குறாரு சார். லெட் லாங் அன்வைண்டிங். சோ 119.1 பிளஸ் ஹையரா போச்சுன்னா 127.30. சோ இந்த லெவல்ல தான் அது இருக்கக்கூடும். பட் ஓவராலா லெட்ல வீக்னஸ் காமிக்குது. சோ அதனால விற்று வாங்குவது நல்லா இருக்கும். கோல்ட பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க கண்டினியூஸா வீக்கா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இது 28,530 கீழே இருந்தா அது இன்னும் ஃபர்தர் வீக்னஸ் தான். 28,000 வரையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 28,530 மேல போச்சுன்னா இன்ட்ராடேல ஒரு 29,330 ஆர் 28,750 இந்த லெவல் வரையும் மேல போகலாம். பட் ஓவராலா வித்து வாங்குவது நல்லதா இருக்கும். சார், இந்த வாரத்துல வெளியான டேட்டா ரிலீஸ் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஸ்பெசிபிக் ஏதாவது டேட்டா ரிலீஸ் வெளிவர வாய்ப்பு இருக்கா சார்? இது பற்றி இன்னைக்கு முதல்ல சொன்னது போல யூஎஸ்ல ஹோம் சேல்ஸ் டேட்டா இருக்கு. அது தவிர இன்வென்ட்ரி, அதாவது ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு. சோ இது ரெண்டும் ஒரு மேஜர் செட்பேக் கொடுக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத். மேடம் சொல்லுங்க சம்பத், உங்க சந்தேகங்களை கேளுங்க. சார்ட்ட பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இன்னைக்கு சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு எப்படி பொசிஷன்ல சார் இருக்கும்? சில்வர் போன இதுலயே சொல்லிருந்தேன், சில்வர் வீக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சில்வர் 42,500 கீழே போச்சுனாக்கா மறுபடியும் ஃபர்தரா 41,000 வரலையும் போற வாய்ப்புகள் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா தான் இருக்கு. ஸ்டாப் லாஸ் 43,200 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சில்வர் ஓவராலா வீக்னஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். கோல்டு இப்பதான் சொன்னேன், கோல்டு ஸ்டில் ஒரு வீக்னஸ் இருந்துட்டு தான் இருக்கு. வித்து வாங்குறது பெட்டரா இருக்கும் கோல்டுலயும். சார், வாரத்தின் கடைசி நாளான இன்று மார்க்கெட் எப்படி போகும் சார்? எப்படி இருக்கும்? மெயினா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல வீக்னஸ் இருக்கு. அதாவது கோல்டு சில்வர்ல வீக்னஸ் இருக்கு, ஸ்டில் பர்சிஸ்ட். சோ அதனால அதுல எந்த அளவுக்கு இன்னும் ஃபர்தரா இறங்கும் அப்படிங்கும்போது ஒன்னு. ரெண்டாவது ஓவராலா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போகும்போது கோல்டு $1,300 per ounce அப்படிங்கறதுல ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகும் போல தெரியுது. சோ அப்படி கீழே இறங்கினாலும் 1285 ஆர் 1265 இது கீழே இறங்குற மாதிரி தெரியல. சோ இந்த லெவல்ல ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த எக்கானமி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சோ யூஎஸ்ல இருக்கிறது பிளஸ் ஓவரால்
வேர்ல்டுல வந்து ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்கும். சில்வரை பொறுத்தவரையிலும் மெயினா வந்து சைனாவுடைய ஆக்டிவிட்டிஸ், சைனா வந்து ஸ்டில் there is a pressure in the economy. சோ அதுல வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்ததுன்னா திருப்பி மறுபடியும் சில்வர்ல வந்து ஒரு மொமெண்டம் இம்மீடியட்டா கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சோ அதனால கோல்டு சில்வரை பொறுத்தவரையிலும் ஒன்றும் பெரியது இருக்காது. காப்பரை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட் சேல்ஸ் மார்க்கெட்ல, அந்த ஷார்ட் சேல்ஸ்னால என்ன இருக்குன்னாக்க நிறைய ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு. சோ இந்த லெவல்ல அதாவது ஒரு 403க்கு மேல காப்பர் போச்சுன்னா ஒரு 7-8 ரூபாய் மேல போகலாம். அதே மாதிரி 393க்கு கீழே அதாவது 403.5க்கு மேல ஒரு 2 ஹவர்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு 7-8 ரூபாய் ஜம்ப் வந்து இன்னைக்கே பார்க்கலாம். அதே மாதிரி 397க்கு கீழே ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா 393 ஈவன் 385 கூட வரலாம். சோ இதுதான் வந்து காப்பரை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு உண்டான ட்ரெண்ட் இருக்கும். மேலும் விரிவா பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோதண்டபாணி. ஹலோ சார். சொல்லுங்க கோதண்டபாணி, உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. அதாவது இப்போ அங்கீகாரம் பெற்ற கம்பெனி, அங்கீகாரம் பெறாத கம்பெனின்ற ஒரு வித்தியாசத்தை நாங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? அங்கீகாரம் பெற்றது அங்கீகாரம் பெறாதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பரா இருக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ரெகுலேட்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் வந்து வந்தாங்க, அங்கீகாரங்கள் கொடுத்தாங்க. ஆனா அந்த அங்கீகாரத்துல உங்களுக்கு வந்து கவுண்டர் கேரண்டி இல்லாம பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரேடுக்கு வந்து கேரண்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கேரண்டி இருக்க வேண்டும். அந்த கேரண்டி யார் கொடுக்கறாங்க? ரெகுலேட்டர் கொடுக்கறாங்க. அந்த ரெகுலேட்டர் எப்படி கொடுக்கறாங்க? அதுக்கு உண்டான ப்ராப்பர் இன்புட்ஸ் கொடுக்கும் பொழுதுதான். சோ அதனால அந்த அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து எங்க நீங்க கணக்க துவக்குறீங்களோ அங்க கேட்கலாம். உங்கள்ட்ட கேட்கறதுல அவங்கள்ட்ட இருந்து சரியா பதில் வரல, உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலையா, நீங்க வந்து டைரக்டா அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு எழுதி கேட்கலாம். இப்பதான் எல்லாமே இணையதளம் மூலமாக எல்லா இன்புட்ஸும் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுல கேட்கலாம். அதுவும் இல்லையா அந்த ரெகுலேட்டர்ஸ், இப்ப கமாடிட்டினா எஃப்எம்சி, ஈக்விட்டினாக்க செபி, இன்சூரன்ஸ்னா ஐஆர்டிஏ, அது மாதிரி அவங்களுக்கு எழுதினீங்கன்னா, அது மாதிரி பென்ஷன் பண்ண பிஎஃப்ஆர்டிஏ, இவங்களுக்கு எழுதினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன கரெக்ட் இன்புட் என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். ஹைதராபாத்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜ். வணக்கம் மேடம், பார்க்க பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். ஆல்ரெடி நீங்க ஒரு நியூஸ் முந்தைய சொல்லிருக்கீங்க ஒரு நிகழ்ச்சியில. ஆக்சுவலி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பையிங் குவான்டிட்டி செல்லிங் குவான்டிட்டி அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொன்னு சைனா மார்க்கெட்டோட வெப்சைட், சைனா மார்க்கெட் பார்க்கக்கூடிய வெப்சைட் ஏதாவது இருக்குங்களா சார்? அது என்ன வெப்சைட்னு தெரியல. மூணாவது சில்வர் வந்து எவ்வளவு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு சார்? டவுன் போக வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, சில்வர் வந்து பார்த்தோம்னாக்க 41,000 அல்லது வந்து 39,850 அந்த லெவல் வரலையும் டவுன் சைடு போக வாய்ப்பு இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க எவ்ரி டே நம்மளுடைய ட்ரேடிங்ல வந்து பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. டோட்டல் குவான்டிட்டி பையிங் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி செல்லிங். சோ அதுல வந்து வரக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பையிங் சைடு அதிகமா இருக்கா, செல்லிங் சைடு அதிகமா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். சோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் பொழுது, பையிங் சைடு அதிகமா இருக்கும் பொழுது லாங் பில்டப் வித் பிரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுனாக்க புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல நம்ம வந்து வாங்கி வைக்கணும். அதே இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பையிங் அதிகமாக இருந்து குவான்டிட்டி அதிகமாக இருந்து பிரைஸ் இறங்குறதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து பையிங் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பிரைஸ் கரெக்ஷன்ஸ் வரக்கூடும். செல் அண்ட் பை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல செல்லிங் அதிகமாக இருந்து ஷார்ட்டும், அதாவது அந்த பிரைஸும் இறங்கி இருக்கு அப்படின்னீங்கன்னாக்க அந்த இடத்துல வந்து ஷார்ட் நிறைய டெவலப் ஆயிருக்கு. அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இம்மீடியட்டா பாத்தீங்கன்னாக்க ஒரு மூமெண்டம் மறுபடியும் மேல போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அது போல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஷார்ட் வந்து அதிகமாகி குவான்டிட்டி அதிகமாகி பிரைஸ் மேல போறதுன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல வந்து செல்லர் வந்து எக்ஸிஸ்ட் ஆறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து எப்படி போக போறது அப்படிங்கறதுல வந்து ஒரு திணறல் இருக்கும். அது மாதிரியான சமயத்துல வாங்கி விற்பது பெட்டராக இருக்கக்கூடும். ஏன்னா ஒரு மொமெண்டம் வந்து அந்த இடத்துல வரக்கூடும். சோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும். சைனா மார்க்கெட்டை பத்தி பார்க்கணும் அப்படின்னாக்க ராய்டர் அப்படிங்கிற ஒரு இணையதளம் ஒண்ணு இருக்கு. அது மூலியமாக நீங்க வந்து பார்க்கலாம். அந்த ராய்டர் நியூஸ்ல போயிட்டீங்கன்னாக்க த்ரூ அவுட் த வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் 24 hours வந்து உங்களுக்கு அதுல வந்து வந்துட்டு இருக்கும். சோ அதை வந்து ஃப்ரீயா பாக்குறது ஒரு சிலதுதான் பார்க்கலாம். அதுல அதை தவிர வந்து நீங்க பணம் கட்டி பாத்தீங்கன்னாக்க ஸ்பெசிபிக்கா என்னென்னலாம் பார்க்கணுமோ எல்லாமே பார்க்கலாம், இன்க்ளூடிங் த டெலிவரபிள் பொசிஷன். இந்த டெலிவரபிள் பொசிஷனை இப்ப வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க.
அவங்க இதுலயும் கூட நீங்க இணையம் மூலியமா பார்க்கலாம். மேலும் விரிவா பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அயூப். வணக்கம் மேடம், சார் பேசலாம். பேசலாம் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கும் ஃபியூச்சருக்கும் கமாடிட்டிக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நிஷா சுலி மேடம் கேட்டிருந்தாங்க, இதை யார் ரன் பண்றா இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு. அவங்க பத்தி அது சரியா புரியல. யாருக்கு சரியா சொன்னாங்க? இன்டர்நேஷனல் மார்க்கெட்னா அது யார் கண்ட்ரோல் இருக்கு? பர்டிகுலர் கண்ட்ரி நடத்துதா இல்ல பர்டிகுலர் அசோசியேஷன் நடத்துதா? அது எப்படி புரியுது சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னாலே கமாடிட்டியா இருந்தாலும் சரி, ஈக்விட்டியா இருந்தாலும் ஃபியூச்சர்னால இட் இஸ் டிஃபைன் ஃபார் அ மந்த். ஒரு மாசம் இல்ல 2 மாசம் இல்ல 3 மாசம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்னு வந்துட்டனாலே உங்களுக்கு there is no cash settlement. It is only on margin. நீங்க மார்ஜினை கட்டி அதை ரன் பண்றீங்க. அதாவது கோல்டு மறுபடியும் மேல போகும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னாக்க மார்ஜினை கட்டி ரன் பண்றீங்க. கீழே இறங்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னாக்க மார்ஜினை கட்டி வித்து ரன் பண்றீங்க. ஸோ இதுதான் ஃபியூச்சர் மார்க்கெட். இந்த கண்ட்ரோல் ஆஃப் கமாடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம இந்தியாவில முதல்ல சொல்றேன், அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும். அதாவது ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் அப்படிங்கிற FMC அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த FMC-ல அந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எந்த எக்ஸ்சேஞ்ச் MCX ஆகட்டும் சரி, NCDX ஆகட்டும் சரி, அதுல அவங்க மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அதுல மெம்பர் ஆகணும் அப்படின்னாக்க, அதாவது பையிங் அண்ட் செல்லிங் பண்றதுக்குள்ள மெம்பர் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவங்க என்ன பண்ணணும்? NCDS ஆகட்டும் சரி, MCX ஆகட்டும் சரி, இந்த FMC-ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ இதன் பிறகு அந்த மெம்பர் இது ரெண்டுத்துல ரெஜிஸ்டர் ஆன பிறகு, லைசன்ஸ் கொடுத்த பிறகுதான் அவங்க டைரக்டா கஸ்டமர்கிட்ட இருந்து அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம் வாங்கி அவங்களை அலோவ் பண்ண முடியும். இது எப்படின்னாக்க, உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுல இருந்து பேங்க்ல பாத்தீங்கன்னாக்க பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், இது ரெண்டுத்திலயும் பாத்தீங்கன்னாக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், என்ன அது மாதிரிதான். சோ பெனிஃபிஷரி எங்க வராங்கனாக்க ஒன்லி அந்த புரோக்கர் கிட்ட வராங்க. அந்த புரோக்கருக்கு நெட்வொர்க் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவ் பண்றது, அந்த எக்ஸ்சேஞ்ச் சரியாங்கிறத அப்ரூவ் பண்றது FMC. சோ இந்த FMC-யும் எக்ஸ்சேஞ்ச் சேர்ந்து தான் அந்த புரோக்கருக்கு உண்டான லைசன்ஸ் கொடுக்கறாங்க. அதன் பிறகுதான் அந்த லைசன்ஸை வச்சு அவங்க மார்க்கெட்ல பண்றாங்க. சோ இதுதான் ஓவராலா எல்லா வேர்ல்டும் நடக்கக்கூடியது. சோ நம்ம ஊர்ல FMC, அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி கமாடிட்டி ட்ரேடர்ஸ் COT ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னு அங்க US-ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதையும் கண்ட்ரோல்டு பை US கவர்மெண்ட். அந்த இன்புட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க எவ்ரி டியூஸ்டே ஆனது ஃப்ரைடே அன்னைக்கு வெளிவரும். அந்த இன்புட்ஸ்ல டோட்டல் டெலிவரபிள் வால்யூம், எவ்வளவு கோல்டு டெலிவரி ஆகுது, எவ்வளவு சில்வர் டெலிவரி ஆகுது, எவ்வளவு காப்பர் டெலிவரி ஆகுது, ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன நடக்குதுங்கிறது தெரியும். எல்லா நாட்டிலும் நடக்கக்கூடியதை பாத்தீங்கன்னா ஓவராலா ஜென்ரலா இந்த காமெக்ஸ்ல தான் கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ், அதுதான் பேஸா வச்சு அதர் கண்ட்ரியில உள்ள கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ட்ரேட் ஆகும். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேஷ். வணக்கம் சார். சொல்லுங்க ராஜேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இந்த குரூட் ஆயில் இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கா, என்ன செல்லிங்க பையிங்க சார்? அது காப்பர். ஓகே. குரூட் ஆயிலை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க லாங் பில்டப் ஆயிருக்கு. 5974 அந்த லெவல்ல வாங்கினீங்கன்னாக்க 6085 to 6135 வரலையும் மேல போக வாய்ப்புகள் இருக்கு. நல்ல க்ரூட் ஆயில் ஒரு பெட்டர் பொசிஷன் இருக்கும். அதோட இன்றைய தினம் ஈவினிங் US-ல க்ரூட் ஆயில் அவங்களுடைய ஸ்டோரேஜ் டேட்டா வர இருக்கு. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டான்னு சொல்லலாம். அதை தவிர காப்பர் பார்த்தோம்னா ஷார்ட் பில்டப் தான் இருக்கு. சோ முதலே சொன்னேன் 403 ஹாஃப்க்கு மேல இன்னைக்கு ஒரு 2 ஹவர் நின்னதுனாக்க இன்ட்ராடேலயே ஒரு பெட்டர் ஒரு ரேட் வரும். ஒரு 408 to 410 வரலையும் வர வாய்ப்பு இருக்கு. 393 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே விழுந்தாதான் அதுல ஃபர்தர் வீக்னஸ் இருக்கு. நிறைய ஷார்ட் பில்டப் ஆனதுனால அப்பப்போ ஒரு ஷார்ட் கவரிங் வந்துட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம்னா காப்பர்ல வீக்னஸ் தான் பெர்சிஸ்ட் ஆகும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராதிகா. ஹலோ, சொல்லுங்க ராதிகா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் கிட்ட பேசுறோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. நாங்க லாஸ்ட் வீக் 18th தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி ஆரம்பிச்சோம். அன்னைக்கு சில்வர் ஒரு லாட் 46,347க்கு பை பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் செல்ஃப்ரைன் போய் இப்போ 42 இருக்கு. இப்ப அது ஆக்சுவலா April 30th கான்ட்ராக்ட் ஹோல்ட் பண்ணலாமா, என்ன சார் பண்றது? 45,500 கீழவே சில்வர் வீக்குமா,
போன வாரமே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த லெவல்ல நீங்க வந்து சில்வர் பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் a very difficult situation only. 42,500 கீழே போச்சுன்னா 41,000 வரையும் மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ வித்து வாங்குறது தான் பெட்டர். பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணிட்டு வித்து வாங்குங்க. வந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார் கிட்ட சார் பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். அதாவதுங்க சார், இப்ப காலையில கமாடிட்டி ட்ரேடிங்ல உட்கார்ந்தோன்னே ஒரு 10-5 10-10க்குலாம் என்ன ட்ரெண்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க சார்? கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரலா தான் வச்சுக்க முடியும் காலையில சொல்லும் பொழுது. ஆனா ஓவராலா உங்களுக்கு வந்து கமாடிட்டி மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து ஈவினிங் 6-6:30 மணிக்கு மேல தான் செட் ஆகும். இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஓபன் ஆகும்போது தான் செட் ஆகும். இருந்தாலும் நீங்க காலையில வந்து இந்த ட்ரெண்டை செட் பண்ணும் பொழுது மெயினா பார்க்க வேண்டியது ஒரு சிம்பிள் இன்புட்ஸ். அதாவது இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணினது தான் அது. ஒரு லாஸ்ட் 3 டேஸ்னுடைய க்ளோசிங் எடுத்துங்க, அதனுடைய ஆவரேஜ் போடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஓபனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த க்ளோசிங்ல இருந்து ஓபனிங்ல ஹையா இருந்ததுனாக்கா வாங்கி விடுங்க. க்ளோசிங்ல இருந்து இந்த ஓபனிங் வந்து கீழே ஓபன் ஆச்சுன்னா விட்டு வாங்குங்க. ஸோ இதுக்கு வந்து மெயினா வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 5 டேஸ்னுடைய டேட்டாவை எடுத்துங்க, ஓபன் ஹை லோ க்ளோஸ். இந்த 5 டே டேட்டா ஓபன் ஹை லோ க்ளோஸ்ல என்ன தேதியில வந்து அந்த ஓபனும் ஹையும் சேமா இருந்திருக்கு, என்ன தேதியில ஓபன் லோவும் சேமா இருந்திருக்கு, அந்த டேட்டாவை வச்சு நீங்க வந்து வாங்கி விற்பதோ வித்து வாங்குவதோ பண்ணுங்க. என்னைக்குமே வந்து ஒரு லாஸ்ட் இந்த 2 டேஸ்னுடைய க்ளோசிங் டேட்டா வந்து ரொம்ப முக்கியமா வேணும். அந்த க்ளோசிங் கீழே இறங்கினாலே செல்லிங் பிரஷர் இருக்குன்னு அர்த்தம், க்ளோசிங் மேல ஏறுறதுனாலே பையிங் பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். சோ நீங்க அதை வந்து சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எஸ்டர்டேஸ் க்ளோசிங் வந்து கிளியரா வச்சுங்க ஸ்டாப் லாஸ். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹசீனா. வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க ஹசீனா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. இப்போ கமாடிட்டில பண்றது நமக்கு ரொம்ப லாபமா கிடைக்குமா, ஷேர்ல பண்றது எப்படி கிடைக்கும்? ஓகே, அதாவது கமாடிட்டியில பண்றது லாபமா ஷேர்ல பண்றது லாபமானா ரெண்டுத்திலயுமே லாபம் இருக்கு. நீங்க அந்த லாபத்தை எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்குமா. ரெண்டாவது வந்து கமாடிட்டி வந்து ஃபியூச்சர் மார்க்கெட். இதுல வந்து மார்ஜின் தான் நீங்க பே பண்றீங்க. மார்ஜினை பே பண்ணிட்டு உங்களால வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சோ அதனால வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராமன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க ராமன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்கணும். முதல் கொஸ்டின் வந்து சார், யூஎஸ்ஏல 21 பையன் கமாடிட்டி அதிகமா லேர்ன் பண்ணான்னு சொன்னீங்க. அவர் பேர் கொஞ்சம் சொல்லுங்க சார். அடுத்தது சார், நீங்க எக்கனாமிக்ஸ் பத்தி ஏதாவது ஒரு புக் எழுதிருந்தா அந்த புக்குடைய பேரு என்ன பதிப்பு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். அந்த பையனுடைய பேர் வந்து எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. ஸோ அதாவது வந்து கமாடிட்டியில ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஊர்ல ஒன்றும் ஆப்ஷன்ஸ் வரல, அங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய பணம் பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த பையன் வந்து பண்ணினதனுடைய சாராம்சம் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலத்திற்கு அவன் வந்து தூங்கவே இல்லை. 1 hour தான் தூங்கியிருக்கான் ஒரு நாளைக்கு. ஸோ டு அச்சீவ் த கோல், அதே மாதிரி அச்சீவ் த கோல் நீங்க பண்ணுறதுக்கு பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் பத்தி தனியா நான் எதுவும் புக் எழுதலைங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஒரு மீட்டிங் கூப்பிட்டா கூட புக்ஸ்னு கையில கொடுக்கறதுல உங்களை தான் எழுத சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு உண்டான பதில சொல்ல முடியுமே தவிர எக்கனாமிக்ஸ்னு புக் தனியா எழுதல. பட் என்னுடைய சில ஆர்டிகிள்ஸ் வந்து தினமலர்ல வந்தது. அதை தவிர லேடிஸ் ஸ்பெஷல்ங்கிற ஒரு பத்திரிகையில் வந்தது. ஸோ உங்களுக்கு புக்குனாக்க நான் எப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதுல சொல்றேன். சார், இந்த நேர் வரதுக்கு முன்னாடி ஒரு நேர் கேட்டாங்க, மார்ஜின் பத்தி கேட்டாங்க. ஏப்ரல்ல இருந்து மார்ஜின் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது தகவல் வெளியாக இருக்கு. அதனோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும், ட்ரேடர்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது மார்க்கெட்ல வந்து கமாடிட்டியை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு ரெகுலரைஸ்டு மார்க்கெட்டா கொண்டு வரணும். அதாவது ஒரு அன்ரெகுலரைஸ்டு டப்பா ட்ரேடிங் பாங்க அதெல்லாம் இல்லாம மார்ஜினை கட்டி அவங்க ஒவ்வொரு ட்ரேடரும் வந்து அதை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறத வந்து எனக்கு இந்த NSCL டிஃபால்ட்டுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பெட்டர் ரெகுலேட்டட் மார்க்கெட்டா இருக்கும். சோ பிளஸ் வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் அந்த வால்யூம்ல இருந்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஒரு பெட்டரா இருக்கும். என்னைக்குமே ஒரு சிஸ்டத்துக்குள்ள உள்ள வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த சிஸ்டம் சரியா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்களுக்கு வந்து அது பழகி போயிடும்.
சோ 9 மணிக்கு தாண்டா அந்த ட்ரெயின் நிக்காதுனாக்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து 9 மணிக்குள்ள வந்து உட்கார்ந்து தான் ஆகணும். சோ அதே மாதிரி இந்த மார்ஜின் இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அந்த மார்ஜின் வச்சுட்டா தான் அவங்க வந்து உள்ள பண்ண முடியும். அந்த சிஸ்டம் வந்ததுன்னா பெட்டரா தான் இருக்கும். அது வந்து இட் இஸ் ஹெல்த்தி ட்ரெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில் நேற்றுக்கு எஃப்எம்சி ஆர்டர் கொடுத்திருக்கான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கோல்டு சில்வர் எல்லா கமாடிட்டியுமே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்தி அவங்க அது பிசிக்கலா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட் ரிலீஃப் நினைக்கிறேன். சார் நாளைக்கு வந்து பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது, அதை பத்தி சுருக்கமா சொல்லுங்க சார். நாளை தினம் வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3230வும் ரோட்ராக்ட்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஆர்கன் டொனேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல கொடுக்க போறாங்க. காலையில 9 மணில இருந்து 11 மணி வரை. இது வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு போறது. அதனால இளைஞர்கள் மற்றும் வயதானவர்களும் ஆர்கன் டொனேஷன் பண்ணாக்க நாளைக்கு அந்த பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்துக்கு வரலாம். நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றிமா. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.